அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் இறைவன் தந்த மகிழ்ச்சியை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 8, இறை வார்த்தை 6-9 முடிய. ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவோர் அவருக்கு உரியோர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இப்பொழுது பாவத்தை பற்றியே தான் வருகிறது இல்லையா? ஊனியல்பு, இச்சைக்குரியது எல்லாமே, அருவருக்கத்தக்க பாவங்கள் எல்லாமே, சிறு சிறு குற்றங்கள் கூட பாவங்கள் என்று கருதப்படுகின்ற இந்த நேரத்தில் நாம் தூய ஆவியை கொண்டிருந்தோம் என்றால் கண்டிப்பாக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். நாம் ஊனியல்பை கொண்டிருந்தோம் என்றால் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாது. இரண்டே வார்த்தை தான். ஏனென்றால் ஊனியல்பு கடவுளுக்கு எதிரான செயல்பாடு. தூய ஆவிக்கு உரியது, அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது ஆவிக்குரிய செயல்பாடு இல்லையா? ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஏனென்றால் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டுமென்றால் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த தூய்மையை தான் தந்தையாம் இறைவன் விரும்புகிறார். நான் தூய்மையானவன், நீங்களும் தூய்மையாக இருங்கள் என்று சொல்பவர் அவர். அப்போ அந்த தூய்மை இருக்கும்போது ஆவிக்குரிய செயல்பாடு நம்முள் இருக்கும் என்றால் கண்டிப்பாக இந்த ஊனியல்புக்குள்ள இயல்பை நாம் களைந்துவிட்டு இறைவனோடு ஒன்றித்திருக்கும் வரத்தை மட்டும்தான் கேட்க வேண்டும். இரண்டே வார்த்தை தாங்க. அந்த இரண்டு வார்த்தை ஆவிக்குரிய மனநிலை இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அமைதியும் அருளும் நிறைவாழ்வும் கிடைக்கும். இந்த ஆவிக்குரியது இல்லாத வாழ்க்கை என்றால் எப்பொழுதும் குழப்பமும் சஞ்சலங்களும் பயங்களும் அச்சங்களும் எரிச்சல்களும் கோபங்களும் தான் அந்த இடத்தில் நிறைந்திருக்கும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறோமா? ஆவிக்குரிய நிலையில் இல்லாதவர்களாக இருக்கிறோமா? அப்போ இந்த ரெண்டு நிலையில் இருப்பவர்கள், ஆவிக்குரிய நிலையில் இருப்பவர்கள் அனைத்தையுமே பெற்றுக்கொள்கிறார்கள். அமைதி, சமாதானம், சாந்தம், ஒற்றுமை, கீழ்ப்படிதல், விட்டு கொடுக்கின்ற தன்மை அனைத்தையுமே பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் விட்டு கொடுக்கும் போது நாம் கெட்டு போவது இல்லை இல்லையா? எல்லா நிலையில் நாம் ஒன்றாக இருப்போம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நம்மளை நிறைவாக வழிநடத்துவார். அந்த வழிநடத்துதல் மூலமாக தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ நாம் தூயாவை பெற்றுக்கொண்டோம் என்றால் பிறருக்கும் அந்த தூய ஆவியின் மூலமாக நன்மை செய்யும்படி நம்மளை ஆண்டவர் தூண்டுகிறார். அந்த ஆவியை கொண்டு நாம் பிறருக்கு நன்மை செய்கிறோமா? நாம் தானே சிந்திக்க வேண்டும். அனைவரிடத்திலும் தூய ஆவி இருக்கிறார். நாம் செயல்படுத்துவதன் தான் தூய ஆவி. எப்படி நாம் செயல்படுத்துகிறோம், எந்த நிலையில் செயல்படுத்துகிறோம் என்பது நம்மை பொறுத்து தான். நாம் எந்த நிலையில் செயல்படுத்துகிறோம், எந்த நிலையில் தூய ஆவியோடு இணைந்து நடக்கிறோம், தூய ஆவின் உணர்த்தலுக்கு கீழ்ப்படுகிறோமா, தூயாவின் கொடைகள் பெற்றோர்கள் என்பதை பிறர் அறிந்து கொள்ளுமாறு நாம் எந்த வகையில் நடக்கிறோம்? சிந்திப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நித்தமும் எங்களை காத்து வழி நடத்துகிறீர். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீர். அதற்கு கொடான கொடி நன்றி கூறப்பா. இந்த நாள் ஒரு நிறைவான ஆசீர்வாத நாள். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதுப்பிக்கின்ற நாள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உயிர் மூச்சை தந்து இந்த நாளை காணும்படி செய்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் தான் ஆண்டவரே நாங்கள் எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் நீர் எங்களுக்கு தந்து அதை நிறைவுபடுத்துகிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமல் குற்றங்கள் புரிந்திருந்தாலும் அனைத்தையும் மன்னித்து உங்களோடு எங்களை சேர்த்து நிறைவாக வழிநடத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.